மனித கடவுள் வாழும் மனித தெய்வம் அதான் அல்டிமேட்ஸ்ல அஜித் குமார். விஜய் தான் கேட்டு அஜித் எல்லாம் வேஸ்ட். லியோ படம் வந்ததுல இருந்து விஜய் நல்லா இருக்குது படம். நான் மங்காத்தா படம் எழுதி பார்த்தேன் வந்து தீனா படம் போறேன் ரொம்ப வருது எனக்கு. நான் தலை பேனுங்க பேனே இல்லை. தமன்னா தெரியும். அது நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க வேற நாங்க வேற. நாங்க தலை ஃபேன்ஸ் நாங்க எப்படி செலவுன்னு நாங்க பண்ணிட்டோம் இல்ல. காலையிலேயே பாத்தீங்களா இது எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்தது. அதுக்கேற்ற மாரி நல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு படம் பார்த்தது. நான் வந்து பில்லா கிடைக்கும்னு பார்த்துட்டு ஏன்னா மங்காத்தா ஆச்சு மங்காத்தான்ற பாருங்கள தீனா தான் கிடைச்சது. நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான படம் எங்களுக்கு. அது எல்லா பாட்டும் டான்ஸ் ஆடி எல்லாம் என்ஜாய் பண்ணோம் நாங்கள் தேட்டர்ல ஃபுல்லாவே. அது நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க வேற நாங்க வேற. நாங்க தலை ஃபேன்ஸ் நாங்க எப்படி செலவுன்னு நாங்க பண்ணிட்டோம் இல்ல. காலையிலேயே பாத்தீங்களா ஸ்கிரீன் இதுலயே பட்டாசுலாம் வேற வச்சு இது பண்ணிக்கிறாங்க. அவங்க செலிப்ரேட் பண்றாங்க விஜய் படத்தை, நாங்க அஜித் படத்தை நாங்க செலிப்ரேட் பண்றோம். அதனால வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்து வந்து நாங்க பாக்குறோம். நாங்க மங்காத்தா ரிலீஸ் ஆனா ரொம்ப இதுவா இருக்கும் எங்களுக்கு. மங்காத்தா தான் நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம். மங்காத்தா தான் வேணுமே. மங்காத்தா தான் மட்டும் மங்காத்தா போடுங்க. அப்புறம் வந்து ரெட்டு படம் இன்னும் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு பாக்குறதுக்கு. மங்காத்தா தான் வேணும். அது மட்டும் ஒரு ரெக்வஸ்டா கேக்குறோம். மங்காத்தா போடுங்க. அப்படி மங்காத்தா போட்டோன்னா கில்லிலாம் ஓட்டுரும். தலை படம் தான் எப்பயுமே எங்கெல்லாம் இடத்துல தலை தான் ஃபர்ஸ்ட் தலை தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. எல்லாமே ரெண்டும் தலை படம் தானே. எதுக்கு ஃபுல்லா சம்பாதிச்சாலும் எங்களுக்கு தர போகுது. தேட்டர் ஓனர் தானே எடுத்துன்னு போப்பாரு. அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா ரெண்டும் நல்லா கலெக்ஷன் கொடுங்க. அது ஹாப்பியஸ்ட் பர்த்டே தலை. லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க. இதே போல எப்பயுமே நல்ல படம் எங்க ஃபேன்ஸுங்க எல்லாருக்குமே கொடுத்துனே இருங்க. இதே போல எப்பயுமே டிரைவ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்க்கா. 2001 ஜனவரி 14. ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக தான் வந்திருக்கோம். நாங்கள் காலையில் எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஆக்சுவலாக பயங்கர ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ அடுத்த ஷோ போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். தீனா ஏன்னா தலைக்கு அது டைட்டில் எடுத்து கொடுத்தது தீனா தான். ஸோ இதில் லுக் பயங்கரமாக இருக்கும். பில்லாவை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு கேங்ஸ்டர் லுக்காக இருக்கும். இதில் நல்லா ஒரு வளர்ந்து வர ஸ்டேஜில் அவருக்கு கிடைச்சதால இந்த படம் வரலாம். கில்லி வந்து ஜாஸ்தி கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஒரு 20 கோடி தாண்டி ரீல்ஸ் கலெக்ஷன் பண்ணிருச்சு. ஸோ தீனாவோ இல்லை பில்லாவோ அந்த கலெக்ஷன் பண்ணுமா? இல்லைங்க பண்ணாது. ஏன்னா அந்த படத்துல பாட்டு எல்லாம் நல்லா இருக்கும். அந்த தியேட்டரை வந்து ஒரு கான்செப்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எந்த படத்துல? கில்லி படத்துல இருக்கிற பாட்டு எல்லாமே ஹிட்டா இருக்கிறதால அதை பாடிட்டு வைப் பண்றதுக்காக நிறைய கிரௌட் போனாங்க. இதுக்கு அந்த அளவுக்கு கிரௌட் வருமா கலெக்ஷன் வருமாலாம் டவுட் தான்.
தலை ஃபேனா நீங்க அதை ஒத்துக்கிறீங்க? அக்செப்ட் பண்ணிக்கலாங்க, அது தப்பு கிடையாது. இல்ல சாங்ஸ் பெருசா இல்ல அப்படிங்கறனால சொல்றீங்க. ஏன்னா அதுல சாங்ஸ் எல்லாமே ஹிட் அப்படின்றதுல வித்யாசாகர் கான்செப்ட்லாம் வச்சு அது கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ண சாங் எல்லாமே. ஸோ அது மூவி ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே அந்த பாட்டுக்காகவே வந்து உட்கார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதை விட இது கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து எந்த படம் ரீலீஸ் பண்ணலாம் தலையோட? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படம் ரிலீஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். படம் பேர் சொல்லாம. இல்ல எனக்கு பேர் எக்ஸாக்டா இதுதான் அதுதான் சொல்ல தெரியல. ஏன்னா இவரோட விண்டேஜ் லுக் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படங்கள் ரிலீஸ் பண்ணா நல்லா வரும். பர்த்டே விஷ் பண்ணிடலாம். கண்டிப்பா ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ஃபேமிலியை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் உங்களை ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு எல்லாருமே அவங்க பண்ற ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுல அவங்க மேல வரணும் அப்படின்றது எங்களுடைய விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. காலைல 2வது தடவை பாக்குறேன். சூப்பரா இருக்கா. தொண்டை வலி கத்தி இருக்கும். தலை 4 மணி ஷோ போறேன். மங்காத்தாக தானே வெயிட்டிங். அதுக்காக 10 தடவை கூட பாப்போம் அந்த படத்தை. 4 மணி ஷோக்குது. ஆமா அதுக்கும் வரும். மங்காத்தாக வெயிட் பண்ணோம். பரவாயில்ல தீனா இதுவே பிளாஸ்ட் பண்ணிட்டானுங்க. கில்லிலாம் வேஸ்ட்க்கா. பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. பட்டாசு வச்சிட்டானுங்கக்கா உள்ள. உள்ளே வச்சிட்டாங்க. கில்லி பத்திர வச்சாங்களா? இதுலயே வச்சிட்டானுங்க. ஆமா தியேட்டர்லயே பட்டாசு வச்சாங்க உள்ள. நியூஸ்ல நல்லா எடுத்து பாருங்க. என்னைக்கும் தீனா தான் மாசு. தீனா கோசம் தான் வெயிட்டிங் வந்தோம். தீனா தாராளமா பண்ணோம். இன்னும் மங்காத்தா விட்டா இன்னும் பிச்சுக்கும். பாலிவுட்ல ஃபர்ஸ்ட் அஜித் படம் எப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த படமும் மங்காத்தா கலெக்ஷன் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தான் வரல. ரீ-ரிலீஸ் கம்பல்சரி மங்காத்தா ஹிட் ஆகும். அது நான் கேரண்டி. எல்லாருமே கேரண்டி. எல்லாருமே அதான் வெயிட்டிங். மங்காத்தா தான் வெயிட்டிங். ஹாப்பி பர்த்டே தல. மங்காத்தா வேணும் தல. அதுதான் தல எதிர்பார்த்தமே. தலைக்குன்னு ஒரு பேர் வாங்கினது வந்து இந்த தீனா படம். அந்த படம் வந்து நீங்க எந்த அளவு என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. போயிட்டு வந்து சொல்றேன். நீங்களே உள்ள வந்து பாருங்க. சரி ஓகே ப்ரோ. சேஃபா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே தேங்க் யூ. ஆமா அஜித் குமார் இதே ரிவ்யூ பெரிய ரிவ்யூ தான். இதே போறதல ட்ரெண்ட் ஆயிடுவோம் நம்ம. சரி இப்போ தல படம் வந்து தியேட்டர்ல பார்க்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. இப்போ வந்து தியேட்டர்ல ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்களா? சோ இந்த ரீ-ரிலீஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க? தல எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு இருக்குற. ஒரே பாருங்களா இப்ப இவ்வளவு பேர் எதுக்காக வராங்க? மனித கடவுள் வாழும் மனித தெய்வம். அதான் அல்டிமேட்ஸ்ல அஜித் குமார். என்னைக்குமே தலை பேரு ஒழிச்சுட்டே இருக்கும். நாங்களாம் அதுல தலை கலெக்ஷன் பெட்டியே கிடையாது. அடிச்சு வைக்கிறது பெட்டியா இருக்காது. தலை கஷ்டம் என்னைக்குமே நடந்துட்டே தான் இருக்கும். தலை பேரு என்னைக்குமே ஓயாது. என்னைக்குமே அதே மாதிரி என்னைக்குமே ஓயாத தலை எங்க தலைதான் அஜித் குமார். பேரு என்னைக்குமே ஒழிக்கும். அல்டிமேட்ஸா அஜித் குமார். ஹலோ என்ஜாய் பண்ணோம். ஜாலியா இருந்துச்சு. வத்தி குச்சி பத்திக்கிச்சு. அதே மாதிரி கில்லில அப்படி போடு அந்த மாதிரி போடு. தரமா இருந்தது. வெரி என்ஜாய்மென்ட். ஓகே. ஆக்சுவலி பார்த்தா நான் தான் தளபதி ஃபேன். நான் வந்து ஒரு 8 பேரா ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். அதுல 7 பேர் பாத்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ். நான் மட்டும் தான் தளபதி ஃபேன்ஸ். வழுக்க டைமா புடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. நான் மங்காத்தா படம் எழுதி பார்த்தேன். வந்து தீனா படம் ரொம்ப வருத்தேன். சோ போலான்ற வைப்ல வந்தோம். சரி தலை பாட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் வந்துட்டு செம்மையா மாசம் என்ஜாய் பண்ணியாச்சு. தலை பாட்டு என்ஜாய் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளியே வந்த மாதிரி ஆயிடுச்சு. படம் வந்து 23 வருஷம் ஆச்சு படம் வந்து. ஸோ இதை வந்து கடைசியா தியேட்டர்ல பார்க்கும்போது கொஞ்சம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சிருக்கோம். ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே தல. நான் தலை ஃபேன் இல்ல. அவன் வந்து சுபா ஃபேன் தானே. சுபா தானே இருந்துடா பொண்ணு. தமன்னா சரிங்க. தமன்னா ஃபேனா? ஓகே. தலை பாட்டு வந்து தீனா பாட்டுக்கு சதுர விட்டுருப்பாரு. தீனா சாரி தலை சதுர விட்டுருப்பாரு. எல்லாம் வாங்க ரோகிணி தியேட்டருக்கு பார்த்துட்டு போங்க. தலை தான் எப்பயுமே தலை கோட்டை. கில்லி எல்லாம் கிடையாது. எப்பயுமே நம்மளுக்கு தீனா தான். எல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. தலை தான்.
ஓகே தீனா படமும் ரிலீஸ் ஆகுது கூடவே இன்னொரு சைடு மங்காத்தாவும் ரிலீஸ் ஆகுது ஆமா. நீங்க தீனா பாப்பீங்களா மங்காத்தா பாப்பீங்களா ரெண்டுமே பார்ப்போம் எதுக்கு போவீங்க ரெண்டுமே பார்ப்போம் ரெண்டுமே பார்ப்போம் மார்னிங் ஷோ ஈவினிங் ஷோ பார்ப்போம் பிரச்சனையே கிடையாது மார்னிங் ஷோ ஈவினிங் ஷோ பார்ப்போம் தலை தான் எப்பயுமே ஓகே கலெக்ஷன் கில்லி அளவுக்கு வருமா கில்லிக்கு மேல சதுர விடும் கில்லி நாங்க கில்லி தலைய பாருங்க மன்றமே வேணான்னு சதுர விட்டு தனியால நிக்கிறாரு நீங்க என்ன கில்லி கூட பேசுறீங்க இல்ல கலெக்ஷன் கேக்குறேன் கள்ளச்சன்ல எங்களுக்கு முக்கியங்க தலைய பார்த்தா எங்களுக்கு போதுங்க இதுக்குதான் நாங்க வந்திருக்கோம். எதுக்கு எங்களுக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த தியேட்டருக்கு வந்திருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு வந்திருக்கேன் இனிமேல் தான் போய் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும் இன்னும் நான் போய் பார்க்கணும் அவ்வளவுதான் ஓகே கலெக்ஷன் கில்லி அளவுக்கு வருமா இல்ல அது ஜாஸ்தி கில்லிலாம் வேஸ்ட்டுக்கா தீனா தாங்க கெத்து கில்லி கலெக்ஷனே வராது அது வேஸ்ட் தீனா சதுர ஓட்டு அதுக்கு மேல வருங்க இது நீங்க பாருங்க அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனா கில்லியோட சதுரியா வந்துடும் அது மட்டும். தீனா தான் தீனா தான் தலை நச்சா எல்லா படமே பக்கா கில்லியா இருந்தாலும் சரி மாஸ்டரா இருந்தாலும் சரி தலை நச்சா தீனாவும் சரி விவேகமும் சரி எல்லா படமும் தலை தான் ஓகே அடுத்து வேற எந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் தலையோட ரிலீஸ் பண்ணலாம் மங்காத்தா ரிலீஸ் பண்ணுங்க பில்லா ரிலீஸ் பண்ணுங்க எது ரிலீஸ் பண்ணாலும் நாங்க வந்துருவோம் நாளைக்கு கூட மங்காத்தா ரிலீஸ் பண்ணாலே வருவோம் அஜித் படம்னாலே வருவோம் அமராவதி ரிலீஸ் பண்ணா கூட வந்துருவோம் அவ்வளவுதான் அஜித் படம்னா கண்டிப்பா நாங்க வருவோம் ஹாப்பி பர்த்டே விஜய் தான் கேட்டு அஜித் எல்லாம் வேஸ்ட் லியோ படம் வந்ததுல இருந்து விஜய் நல்லா இருக்குது படம் இப்ப இப்ப பேசுறேன் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க தலை பர்த்டே இன்னைக்கு ஸோ தலை பர்த்டேக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் ஸோ நாங்கள் பார்க்க வந்திருக்க வந்து தளபதியோட ஃபேன்ஸ் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கில்லியை வந்து வைப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய சாங்ஸ் இருக்கா ஸோ எல்லாமே டீமை வந்து வைப் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் பட் எங்களோட சார்பாக தலைக்கு நாங்களோட பர்த்டே சொல்லிடுறோம்.